ஓகே சார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நம்ம குரூப்ல கேட்டிருந்த ஒன் ஆஃப் த டவுட்டட் கொஸ்டின். ஸோ நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ பத்தி பார்த்திருப்போம். இன் ஜெனரல் Vrms அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, we know that ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by t இன்டெக்ரல் 0 to t சம் v of t அதோடைய ஹோல் ஸ்கொயர் இன்டூ dt. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது சிங்கிள் வேவா இருந்ததுன்னா இட் இஸ் வெரி ஈஸி. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபார்முலா வி கால்குலேட். சப்போஸ் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா we know that for a DC value, சரிங்களா, என்னுடைய RMS வேல்யூ வந்து ஈக்குவலா தான் இருக்கும். புரியுதுங்களா? இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ, சரிங்களா, சோ அதுதான் வந்து என்னுடைய RMS ஆ இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஸ்கிரீன் தெரியவே இல்லைங்க சார். So this is the formula Vrms calculate பண்றதுக்கு 1 by t integral 0 to t v of t the whole square into dt. So அதே மாதிரி for a DC வேல்யூக்கு RMS வேல்யூ both are equal. சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டா more than enough. அப்போ இதுக்கு வந்து நான் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி இன்டெகிரல் போடணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிசி வேல்யூஸ் நிறைய இருக்குன்னா, இதோடைய டிசி ஆர்எம்எஸ் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு டிசி வேல்யூன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்க மேக்னிட்யூட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்த மேக்னிட்யூட வச்சு நான் கால்குலேட் பண்ணலாம். அப்ப இது வந்து எனக்கு என்னதுன்னா விஎம். இங்க கொடுத்துருக்கிறது வந்து விஎம். ஸோ வி நோ தட் விஆர்எம்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? விஎம் டிவைட் பை √2. சரிங்களா? ஸோ இப்ப இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் விஆர்எம்எஸ் ஃபார் திஸ் போர்ஷன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்போ எனக்கு சம் a பிளஸ் b sin ஒமேகா t பிளஸ் c cos ஒமேகா t லைக் தட் தே கிவன் அப்படின்னா இதோடைய ஓவரால் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல் ஆர்எம்எஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. இது பிஎம், இது சிஎம்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு. இப்போ பி டிவைட் பை √2 என்ன கொடுத்துருக்கிறதுலுமே மேக்ஸிமம் வேல்யூ ஆர் பீக் வேல்யூ. அதே மாதிரி பிளஸ் சி டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர். இப்படிதான் வந்து நான் ஆட் பண்ணணும் எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ. பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கால்குலேட் பண்றது, இந்த ஃபார்முலாஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஃப்ரீக்வன்சி 10t இங்கேயும் ஃப்ரீக்வன்சி 10t. ஸோ டிஃபரெண்டா இருந்ததுன்னா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். சப்போஸ் ரெண்டுமே சேமா இருக்குன்னா என்னால ஃபர்தரா ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமாங்கிறத நான் திங்க் பண்ணணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் v of t இருக்கு பாத்தீங்களா, இதை நான் எப்படி எழுதுறேன்னா 2 பிளஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா இங்க ஒரு பிராக்கெட் விட்டுட்டாங்க. காஸ் ஆஃப் a பிளஸ் b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப காஸ் ஆஃப் a பிளஸ் பிக்கு எனக்கு ஃபார்முலா என்ன? காஸ் a cos b minus sin a sin b. சரிங்களா? மைனஸ் 3 cos 10t அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. 2 பிளஸ் 3 இன்டூ √2 cos 45 ஓட வேல்யூ 1 by √2. ஸோ cos 10t மைனஸ் sin 45 ஓட வேல்யூ 1 by √2 இன்டூ sin 10t மைனஸ் 3 cos 10t. இதை நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணனா 2 பிளஸ் 3 √2 மல்டிப்ளை பண்ணுங்க. √2 இங்கேயும் கேன்சல் ஆயிடும், இங்கேயும் √2 கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும்னா 2 பிளஸ் 3 cos 10t மைனஸ் 3 sin 10t மைனஸ் 3 cos 10t. ஸோ பிளஸ் 3 cos 10t மைனஸ் 3 cos 10t கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது 2 மைனஸ் 3 sin 10t. ஸோ இப்போ இந்த சொன்ன ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ இது வந்து பீக் வேல்யூ. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் இங்க நெகட்டிவ் சைன் இருந்ததுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க நெகட்டிவ் ஸ்கொயருக்குள்ள போடக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? பாசிட்டிவ்னு கிடைச்சிடும். அதனால நான் டைரக்டா போட்டுக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரட்டு? 3 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அப்ப therefore என்ன கிடைக்கும்னா 4 பிளஸ் 9 by 2 அடிச்சோம்னா 4.5. அப்ப therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.5 தான் என்னுடைய Vrms கான வேல்யூ. இங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பவர் டிசிபேஷன் கேட்டிருக்காங்க. பவருக்கு எனக்கு என்ன ஃபார்முலானா Vrms ஸ்கொயர் டிவைட் பை ஆர். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 8.5 டிவைட் பை ஆரோட வேல்யூ வந்து 1. அப்ப therefore 8.5 வாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நீங்க சிம்பிளிஃபிகேஷன் போடாம போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 17.5 வாட்ஸ்னு வரும். இது வந்து தப்பு. ஸோ கண்டிப்பா சேம் ஃப்ரீக்வன்சியா இருந்ததுன்னா கண்டிப்பா என்னால சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியா இருந்தா நீங்க டைரக்டா போலாம். அதர்வைஸ் சேம் ஃப்ரீக்வன்சியா இருந்ததுன்னா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்தரா பண்ணிட்டு தான் போகணும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலன்னா டெஃபினட்டா யூ கெட் த ராங் ஆன்சர். கிளியருங்களா? இல்ல டவுட் இருக்கா?
Clear, sir. ஓகே மேம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் படிச்சிருப்போம். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்துக்கு கண்டிஷன் சொல்லுங்க சார். மேக்ஸிமம் பவருக்கு பிஎம் இஸ் ஈக்குவல் டு ETH square divided by 4R. 4 into R Thevenin அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து டிசி நெட்வொர்க்குக்கும் சொல்லியிருப்பேன், ஏசி நெட்வொர்க்குக்கும் சொல்லியிருப்பேன். ஆனா ஏசி நெட்வொர்க்ல 2 விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணணும். இங்க குடுத்திருக்கிற வோல்டேஜ் வந்து தெவெனின் வோல்டேஜா அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வோல்டேஜாங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை எனக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் குடுத்திருக்காங்க அப்படின்னா, எனக்கு பிஎம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்னன்னா, Vm ஸ்கொயர் டிவைடட் பை 8 இன்டு ஆர் தெவெனின். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர்? ஸோ எனக்கு Vm அந்த வேல்யூ குடுத்திருந்தாங்கன்னா, யூ யூஸ் திஸ் ஃபார்முலா. இது நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லல. ஸோ நீங்க ரெஃபர் பண்ணக்குள்ள ஒரு டேட்டா கிடைச்சது. அதனால ஐ வில் ஷோ யூ. சப்போஸ் உங்களுக்கு தெவெனின் வோல்டேஜாவே குடுத்துட்டாங்கன்னா, தேர் இஸ் நோ இஷ்யூஸ் அட் ஆல். I hope it is clear. So what is the voltage they given, so that you should change the formula. சரிங்களா சார்? So that is the another thing. Okay. So now I move on to resonance. So resonance வரக்குள்ள there are two types of resonance is there. First one is series resonance and the next one is parallel resonance. சரிங்களா சார்? ரெசோனன்ஸ்னா என்னதுங்க? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? Any idea? Any example please? Sir, XL is equal to XC. நோ கேக்குறேன். கண்டிஷன்ஸ் கேட்கல. வாட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லுங்க. கண்டிஷன் நான் உங்களுக்கு டெரிவ் பண்ணி காட்டுறேன். அது பிரச்சனை இல்ல. எனி எக்ஸாம்பிள்ஸ் ரெசோனன்ஸ்னா என்னன்னு தான் நான் கேக்குறேன். இந்த வேர்ட் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க Sir, பார்க்கலாம். சாரி சார். ரேடியோல டியூன் பண்றோம்ல சார் அது. சார் புரியல. ரேடியோ டியூன் பண்றோம்ல சார் FM. ஆமா. சார் எஃப்எம்னா டியூன் பண்றோம்ல சார் 102. கரெக்ட். அந்த மாதிரி ஓகே. ஓகே வெல் அண்ட் குட். அதுவும் ஓகே தான். எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ்? சார் வைப்ரேஷன் வந்து ஒரு இதுல கொடுத்து பக்கத்துல இருக்க பாஸ் ஆகுற அந்த மாதிரியாங்க சார்? ஓகே. அது அப்படியும் சொல்லலாம். சரிங்களா? அது சிம்பிளா சொல்லணும்னா, ஆம், ஒரு சிம்பிள் ஒரு பஸ் எடுத்துக்கங்க உங்களுக்கு. புரியறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? டேக் த பஸ். இப்போ நீங்க ஒரு சில பஸ் ஓட்டிட்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ இந்த பஸ் பாடி வந்து உங்களுக்கு வைப்ரேட் ஆகுற மாரி இருக்கும். நீங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா தெரியும். பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கக்குள்ள அந்த வைப்ரேஷன் வராது. ஒரு குறிப்பிட்ட நிக்கக்குள்ள வைப்ரேஷன் வரும். ஒரு சில பஸ்ஸஸ்ல ரன்னிங் கண்டிஷன்ல அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்க தலைய பஸ்ல சாய்ச்சு வச்சீங்கன்னா, அந்த வைப்ரேஷன் நல்லாவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். ஆ. ஓகே. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் அப்போ ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்ச்ல வந்து அ யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் வைப்ரேஷன். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சில தான் அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கும். அதேதான் ரெசோனன்ஸ்க்கு ரெலவென்ட்டா இருக்கிறது. ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது வந்து தேர் ஆர் சோ மெனி ஃப்ரீக்வென்சி இஸ் தேர். பட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வென்சில நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் எக்ஸாக்ட்டா கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? அந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சிய தான் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவோம். இப்போ நான் சார் சொன்ன எக்ஸாம்பிளா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன எக்ஸாம்பிளா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெசோனன்ஸ். சார் ரேடியோல சொல்லியிருப்பாரு. இப்ப ரேடியோல ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கும். 93.5 அப்புறம் வேற என்ன சார் இருக்கு? இது சூரியன் எஃப்எம். வேற 108.5 ஐ திங்க் சோ. சரிங்களா? இப்போ எனக்கு ஃப்ரீக்வென்சி பேண்ட் வந்து நெறைய குடுத்திருப்பாங்க. நம்ம பழைய ரேடியோலாம் பார்த்தோம்னா. அப்போ எனக்கு வந்து இந்த கரஸ்பாண்டிங் பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வென்சி வந்து வேணும்னா, இத வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாப் மாரி குடுத்துருப்பாங்க. அத நான் வந்து டியூன் பண்ணுவேன். ஸோ டியூன் பண்ணக்குள்ள என்னோட ஃப்ரீக்வென்சி வேரி ஆயிட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வென்சில எப்ப அந்த சிக்னல் மேட்ச் ஆகுதோ, அந்த கரஸ்பாண்டிங் வாய்ஸ் வந்து என்னால கேட்க முடியும். அந்த ஃப்ரீக்வென்சி தாண்டி வேற எங்க வச்சாலும் அந்த வாய்ஸ் எனக்கு கேட்காது. வெறும் அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம்.
சரிங்களா? சோ இப்ப இந்த ரெசோனன்ஸ் கண்டிஷன் வந்து 2 விதமா நடக்கும். சீரிஸ் சர்க்யூட், பேரலல் சர்க்யூட். நம்ம சீரிஸ் சர்க்யூட்ல எல்லாமே சீரிஸா கனெக்ட் பண்ணிருப்போம். பேரலலா கனெக்ட் ஆயிருக்கும்னு வச்சுக்கலாம். சோ இது மெயினா எதுல நடக்கும்னா, கண்டிப்பா ஆர்எல்சி இந்த சர்க்யூட்ல தான் நடக்கும் சார். வெறும் ஆர்எல் மட்டும் இருக்கு, வெறும் ஆர்சி மட்டும் இருக்குன்னா, அங்கலாம் வந்து கண்டிப்பா நடக்காது. ரெசோனன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆர்எல்சி சர்க்யூட்ல தான் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சரிங்களா? ஒண்ணு இந்த ஆர்எல்சி இப்படி சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கணும். அப்படி இல்லன்னா இந்த ஆர்எல்சி இந்த மாரி பேரலலா கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த 2த்துல எப்பயாவது கனெக்ட் ஆயிருந்தா மட்டும் தான் ரெசோனன்ஸ் வந்து அக்கர் ஆகும். சோ அது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்? ஒரு ஏசி சப்ளை குடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சீரிஸ் ரெசோனன்ஸ் பார்க்க போறோம். யூ டேக் இட் இஸ் விஎஸ். சரிங்களா? இதோட ஃப்ரீக்வென்சி எஃப்னு வச்சுக்கலாம். அப்போ வி நோ தட் இந்த இண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா? சோ இதோடைய ரியாக்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா, வி நோ தட் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் ஆர் விச் இஸ் 2 பை எஃப்எல். Similarly, Xc is equal to 1 divided by omega c, which is equal to 1 divided by 2 pi fc. சரிங்களா? அப்போ இந்த சர்க்யூட்ல என்னுடைய ஓவரால் இம்பிடன்ஸ் வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Z is equal to square root of R square plus XL minus XC the whole square அப்படின்னு என்னால எழுத முடியும். Because we know that இதை வந்து நம்ம JXL போடுவோம். இதை மைனஸ் JXC அப்படின்னு சொல்லி போடுவோம். சோ இப்படி போடக்குள்ள அந்த நெகட்டிவ் சைன் எனக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. Are you clear or not? We know that uh, Z is equal to A plus IB ன்னு இருந்ததுன்னா இதோட மேக்னிடியூட் ஆஃப் Z வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இப்படி கிடைக்குது. XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர்ல கிடைக்குது. இங்க ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஸோ இது வந்து எனக்கு ரியல் பார்ட்டும் இருக்கு அண்ட் இமேஜினரி பார்ட்டும் இருக்கு. எப்போ என்னுடைய இமேஜினரி பார்ட் வந்து ஈக்குவல் டு 0 ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் கண்டிஷனை தான் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், ரெசோனன்ஸ்னு சொல்லுவேன். அப்ப எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி அப்படின்னா என்னுடைய நெட்வொர்க் வந்து பியூர் ரெசிஸ்டிவா எப்ப ஆக்ட் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் கண்டிஷனை தான் நான் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். தேர்ஃபோர் அந்த இமேஜினரி பார்ட் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப தேர்ஃபோர் எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. ஸோ இந்த கண்டிஷனை தான் எப்போ வந்து என்னுடைய எக்ஸ்எல் எக்ஸிக்கு ஈக்குவலா இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் கண்டிஷனை தான் நான் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்வேன். சரிங்களா? வி நோ தட் எக்ஸ்எலோட வேல்யூ வந்து என்னது? ஒமேகா எல். எக்ஸியோட வேல்யூ 1 டிவைட் பை ஒமேகா சி. இப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ ஒமேகா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை எல்சி. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. ஒமேகாவோட வேல்யூ வி நோ தட் 2 பை எஃப். இது சீரியஸ் சர்க்யூட்னால நான் சீரியஸ் ரெசோனன்ஸ்க்காக எஸ் ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. அப்ப therefore my fs which is equal to 1 divided by 2 pi into square root of LC. சரிங்களா? இந்த frequency இருக்கு பாத்தீங்களா? இந்த frequency தான் வந்து resonant frequency அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? If you have any doubt, please respond. So இதோட ஃபேஸர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it should be very simple. இப்போ சப்ளை வோல்டேஜ் இப்படி கொடுக்குறோம். திஸ் இஸ் மை விஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? வி நோ தட் கெப்பாசிட்டர்ல என்னுடைய வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? கரண்ட்டை பொறுத்து லேகிங்ல இருக்கும். இப்போ இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ்னா லேகிங்க்குள்ள விசி இப்படி இருக்கும். இண்டக்டர்ல வோல்டேஜ் லீடிங்ல இருக்கும், கரண்ட் லேகிங்ல இருக்கும். அப்போ இது விஎல். இப்போ இது ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணீங்கன்னா விஎல் அண்ட் விசி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ தேர்ஃபோர் தே வில் கேன்சல் அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன். சரிங்களா? அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் இருக்கிற டாப் மட்டும்தான் வந்து எனக்கு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? தாராளமா டவுட் இருந்தா கேட்கலாம். சரிங்களா சார்? அப்போ ரெசோனன்ஸ்ல எனக்கு ஆர், எல், சி 3 இருக்குன்னா, சரிங்களா? அப்போ இதுல டிசிபேட் ஆகக்கூடிய மொத்த பவர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி. அப்போ இதுல டிசிபேட் ஆகிற பவர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா போத் வில் கேன்சல் ஈச் அதர். சொல்றது புரியுதுங்களா? எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, சோ தட்ஸ் ஆல். சோ இதுல அடுத்த முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் குவாலிட்டி ஃபேக்டர். சரிங்களா? குவாலிட்டி ஃபேக்டர் வந்து நம்ம மெயினா எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா இண்டக்டருக்கு பார்ப்போம். சரிங்களா? குவாலிட்டினா என்னதுங்க சார்? இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, யூ நீட் அ குவாலிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை குவாலிட்டி? ஃபார் எக்ஸாம்பிள் டேக்
டிவின்னு வச்சுக்கலாம். அப்ப டிவி வாங்க போறீங்க. அங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இப்போ ஒரு இண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு குவாலிட்டி மேம் டிவிக்கு எப்படி கரெக்டா புடிச்சிட்டாங்க சார். அவங்க பேசுறது காதுல விழுந்துருச்சா? ஐயய்யோ! பப்ளிக். ஓகே. ஓகே மேம். ஸோ ஒரு டிவியோட குவாலிட்டி வந்து அதோடைய லைஃப் டைம் அந்த ஒரு பாராமீட்டர் வச்சு தான் செக் பண்ணுவீங்க. இப்ப நான் ஒரு டிவி வாங்குறேன். ஒரு 10 இயர்ஸ் வந்து வரணும். சரிங்களா? அதான் வந்து அதோடைய கான்செப்ட். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டூ ஒன் மோர் பாராமீட்டர் வந்து என்ன பண்ணுவீங்க? காஸ்ட் பார்ப்பீங்க. இப்ப நான் ஒரு டிவி உங்களுக்கு தரேன். சார் நான் ஒரு 20 வருஷம் கேரண்டி தரேன். ஆனா பிரைஸ் வந்து ரூ. 10,00,000 வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டீங்க. அதுவே நான் ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி தரேன். நீங்க ஒரு 10,000 குடுங்கன்னா, இட் இஸ் ஆப்டிமம். அப்ப நம்ம 2 பாராமீட்டர செக் பண்ணுவோம். ஒண்ணு வந்து அதோடைய லைஃப் டைம், இன்னொன்னு அதோடைய பிரைஸ். அதே மாரி தான் ஒரு இண்டக்டர் குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு நான் எப்படி செக் பண்றதுன்னா, இண்டக்டருடைய மெயின் ப்ராப்பர்ட்டி அது எனர்ஜிய ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. சரிங்களா? சோ அதுல வந்து ரியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும்னா கண்டிப்பா இருக்காது. ரியாக்டிவ் பவர் தான் இட் வில் சப்ளை. அப்போ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல வந்து அந்த ரியாக்டிவ் பவர ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இதுதான் நான் உங்களுக்கு ஷேடர்ல பண்ணியிருக்கேன். We know that every inductor has a small resistance value R. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டியூ டு திஸ் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து எனக்கு என்னவாயிட்டு இருக்கும்? டிராப் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? பட் அப்ப அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து எனக்கு அவைலபிளா இருக்கணும். அப்பதான் அதோடைய இண்டக்டர் வந்து குவாலிட்டியா இருக்கு. இப்ப நம்ம எப்படி ஒரு ஹாட் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஃப்ளாஸ்க்ல வந்து தண்ணி ஊத்தி வைக்கிறோம். ஒரு 24 ஹவர்ஸ் அந்த ஹீட்ட ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, இட் இஸ் வெரி குட் ப்ராடக்ட். சீக்கிரம் விட்டுடுச்சுன்னா, ப்ராடக்ட் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லன்னு சொல்லுவோம்ல, அதே மாரி தான். ஸோ அந்த ஹார்ட்ட அது அது எப்படி பிடிச்சு வச்சிருக்கோ, அதே மாரி எனர்ஜிய அத பிடிச்சு வச்சிருக்கணும். டிசிபேட் பண்ணக்கூடாது. அப்ப அதனுடைய குவாலிட்டி ஃபேக்டர் வந்து அந்த ரியாக்டிவ் பவர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல அதோடைய கெப்பாசிட்டின்னு வச்சுக்கங்க. எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்குது. டிவைடட் வித் ரெஸ்பெக்ட்ன்னு வச்சுக்கங்க. அந்த டிசிபேஷன் பவர். டிசிபேஷன் பவர வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஆவரேஜ் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ ஏசி நெட்வொர்க்ல ரியாக்டிவ் பவர்க்கு ஃபார்முலா வி நோ தட் I ஸ்கொயர் இன்டு எக்ஸ்எல் டிவைடட் பை ஆவரேஜ் பவர்னா I ஸ்கொயர் இன்டு ஆர். இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. அப்ப I ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, அதோட ஃபார்முலா வந்து என்னன்னா எக்ஸ்எல் பை ஆர். இதுதான் வந்து குவாலிட்டி ஃபேக்டருக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்டோரிய ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா மறக்காது. ஒன்ஸ் நீங்க ஒரு ஃபார்முலா தரவு பண்ணிட்டீங்கன்னா, மத்தது எல்லாமே அத பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். சரிங்களா சார்? ஸோ இந்த எக்ஸ்எல் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, ஒமேகா எல் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுதான் வந்து என்னுடைய குவாலிட்டி ஃபேக்டருக்கான வேல்யூ. இங்க ஒமேகாங்கிறது ரெசோனன்ஸ்ங்கிறதுனால ஒமேகா எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஒமேகா எஸ் ஓட வேல்யூ வந்து என்னது? வி நோ தட் 1 டிவைடட் பை 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி இன்டு எல் டிவைடட் பை ஆர் அப்படின்னு இருக்கு. இப்ப இத நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 டிவைடட் பை ஆ 2 பை இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சாரி இது இவ்வளவு தூரம் தேவையே இல்லையே. சாரி சார். சிம்பிள். அதாவது Fs இஸ் ஈக்குவல் டு தான் 1 டிவைடட் பை 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. இங்க வந்து ஒமேகா எஸ் தான் இருக்கு. அப்ப ஒமேகா எஸ் நான் டைரக்டா என்ன எழுதலாம்? 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சினே எழுதிடலாம். இன்டூ எல் பை ஆர். சரிங்களா? இப்போ இங்க ரூட்டுக்கு ரூட் அடிச்சோம்னா இங்க ரூட் எல் மேல கிடைக்கும். அப்ப தேர்ஃபோர் 1 பை ஆர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி. இது வந்து குவாலிட்டி ஃபேக்டருக்கான இன்னொரு வேல்யூ. அப்ப தேர்ஃபோர் குவாலிட்டி ஃபேக்டர்ல இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா யூ யூஸ் திஸ் ஃபார்முலா. எனக்கு வெறும் ஆர் எல்சி இந்த 3 டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா டைரக்ட்லி யூ யூஸ் திஸ் ஃபார்முலா. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? உங்களுக்கு கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு கன்சிடர் திஸ் இஸ் அ வோல்டேஜ் சோர்ஸ் வி ஆர் எல் சி. Take this is 5 ohm. Okay. Take this is 2 Henry and you take sorry it is 4 Henry and you take it is 2 Farad. So what is the quality factor of the coil னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு சோர்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சியை பத்தி எந்த டேட்டாவுமே அவன் கொடுக்கல. வெறும் RLC மட்டும் தான் கொடுத்திருக்கிறான். அப்ப therefore இதை வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். 1 by R அப்போ 1 by 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஓட வேல்யூ 4 கெப்பாசிட்டரோட வேல்யூ 2 அடிச்சோம்னா 2. அப்ப therefore 1 by 5 into root 2. இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் குவாலிட்டி ஃபேக்டர்.
உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிளா போட்டிருக்கிறேன். சோ நமக்கு என்ன மாதிரி டேட்டா குடுக்குறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணணும்? we calculate or we use the formulas. சரிங்களா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? I நோ hope there சார். is no doubt at all. சரிங்களா சார்? இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து என்னுடைய சீரிஸ் சர்க்யூட். இது என்னுடைய R, என்னுடைய இண்டக்டன்ஸ், இது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ். இப்போ this is my supply voltage அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து எனக்கு தெரியணும். சரிங்களா சார்? சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்போதுமே வந்து என்னோட இண்டக்டர் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல என்னோட இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். சோ வி நோ தட் அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இந்த எக்ஸ்எல் எக்ஸி போத் வில் கேன்சல்னு சொல்லிட்டேன். அவன் கரெக்டா தான்? எக்ஸ்எல் எக்ஸி போத் வில் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டேன் அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன். அப்போ என்னுடைய மொத்த டிராப் விஎஸ் வந்து எங்க இருக்கும்? ஆர் அப்ப ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற மொத்த வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா விஎஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ இந்த 2 எலிமெண்ட்ல வந்து எனக்கு வோல்டேஜ் இருக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த இண்டக்டர் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மை குவாலிட்டி ஃபேக்டர் இன்டு மை சப்ளை வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் இங்க வந்து விஎஸ் இருக்கா? யூ டேக் விஎஸ். அது கிளியர்? ஸோ ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? எப்படி போட்டேன் என்னன்ட்டு? அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிறது Q இன்டூ விஎஸ் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் the both will be cancel each other. ஸோ இட் இஸ் கிளியர். அப்போ இந்த குவாலிட்டி ஃபேக்டர் வந்து எனக்கு என்னவா இருக்கு? சப்ளை வோல்டேஜ் கூட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. கண்டிப்பா குவாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஒன்னா தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் என்னுடைய சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் கண்டிப்பா என்னுடைய சோர்ஸ் வோல்டேஜை விட 100% அதிகமா தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஐ டேக் இட் இஸ் அ 10 வோல்ட் சோர்ஸ். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஆர்எல் ஓட வேல்யூ நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 100 ஓம். இது வந்து ஒரு 10 ஹென்றி. ஸோ இது வந்து ஒரு 15 ஃபேரட். உதாரணத்துக்கு சொல்றேங்க சார். ஸோ இப்படி கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா அந்த சர்க்யூட்டோட குவாலிட்டி ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தேன் சம் 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஆன்சர்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ 10 வோல்ட், பியோட வேல்யூ வந்து 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ சம் 15 வோல்ட். ஸோ ஐ டேக் சம் ரேண்டம் வேல்யூஸ். சரிங்களா? அண்ட் டியோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 இன்டூ ரூட் 2 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுல எது வந்து என்னோட ஆன்சரா இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா டெஃபினட்டா 15 தான் இருக்கணும். கெப்பாசிட்டர் இல்ல இண்டக்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ். ஏன்னா குவாலிட்டி ஃபேக்டர் கிரேட்டர் தேன் 1. அப்ப டெஃபினட்டா மல்டிபிளிகேஷன் பண்ணக்குள்ள இது வரும். இதை நான் ஏன் இல்லைன்னு சொன்னா ரூட் 2 அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பீக் வேல்யூ கன்வர்ஷனுக்காக போடுறது. ஆர்எம்எஸ் பீக். அது அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பா ஈக்குவலாவும் இருக்காது. சரிங்களா? கம்மியாவும் இருக்காது. அதிகமா தான் இருக்கும். எப்போதுமே குவாலிட்டி ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தென் 1 தான் சார் இருக்கும். பெரும்பாலான கேசஸ்ல அபோவ் 10 10 விட அதிகமா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சோ அப்ப அத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத என்னால ஈஸியா கொண்டு வர முடியும். கிளியருங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? So for example, you see this circuit. I take this is 10 volt at an angle of 0. This is my resistance and this is my inductance and this is my capacitance. My resistance value is 6 ohm and it is 480 ohm. சரிங்களா? And this is also 480 ohm. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க? விஎல்விசிக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். எனக்கு ஆர்எல்சி கொடுத்துருக்காங்க. ஒமேகாவோட வேல்யூ கொடுக்கல. குவாலிட்டி ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1/r ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்/சி. யூஸ். சரிங்களா சார்? இப்போ நான் என்ன பண்றேன்னா மேலையும்
ஓகே. ஸோ தேர் ஆர் 2 மோர் ஃபார்முலாஸ் இஸ் தேர். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்எல் ஓட வேல்யூ, இது வந்து எக்ஸ்சியோட வேல்யூ. சரிங்களா? இப்ப எனக்கு ஒமேகா குடுக்கல. அப்ப ஒமேகா குடுக்கலன்னா, ஒமேகா இல்லாம எல்சி வந்து என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்எல், எக்ஸ்சி தான் குடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸ்எல் இருக்கிற மாரி குவாலிட்டி ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர். தட் மீன்ஸ் ஒமேகா எல் டிவைடட் பை ஆர். இதுதான் வந்து நம்ம அந்த ஃபார்முலா பார்த்திருக்கோம். இப்ப எக்ஸலோட வேல்யூ வந்து எவ்வளோ? 480 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 6 அடிச்சோம்னா 80. அப்போ இந்த காயிலுடைய குவாலிட்டி ஃபேக்டர் வந்து எவ்வளோ? 80. அப்ப therefore my voltage across the inductor or capacitor which is equal to Q into my supply voltage. Q ஓட வேல்யூ 80, சப்ளை வோல்டேஜ் வந்து 10. அப்ப எவ்வளவு வரும்? 800 வோல்ட். சரிங்களா? அப்போ இங்க 10 வோல்ட் குடுக்கக்குள்ள, சீரிஸ் ரெசோனன்ஸ்ல இது 2த்துக்கும் அக்ராஸ்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு? 800 வோல்ட் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த இடத்துல? கேவிஎல் அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. நீங்க 10 வோல்ட் தான் இருக்கு. அப்போ வோல்டேஜ் டிராப் வந்து கண்டிப்பா 10 விட தான் கம்மியா இருக்கும் அப்படின்னு எந்த லாஜிக்லயும் போட்றாதீங்க. ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல அது வந்து அப்ளிகபிள் இல்ல. டியூ டு திஸ் குவாலிட்டி ஃபேக்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் 100% அதிகமா தான் இருக்கும். சோ தட் 800 தான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா சார்? எங்கெங்க தப்பு பண்ணுவீங்கங்கிறத நான் சொல்றேன். ப்ளீஸ் மேக் அ நோட். ஆர் யூ கிளியர்? சார் சே சார் நோ ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ரிப்பீட்டடா நமக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இம்பிடன்ஸ் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? இது ரிப்பீட்டடா நம்ம டிஎன்பிஎஸ்சில ஒரு 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 மார்க்கா நம்ம இதுல எதிர்பார்க்கலாம். சரிங்களா சார்? இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம மெயினா பார்க்க போறது 3 எலிமெண்ட் ஆர். எல்லோடைய இம்பிடன்ஸ் எக்ஸ்எல். கெப்பாசிட்டன்ஸோட இம்பிடன்ஸ் எக்ஸ்சி. இதோட வேல்யூ ஆர் தான். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 பை எஃப் இன்டு எல். இதை 1 டிவைட் பை 2 பை எஃப் இன்டு சி அப்படின்னு சொல்லி போடலாம். சரிங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலாஸ். சரிங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ரீக்வன்சி டேர்ம் கிடையாது. ஸோ இட் இஸ் ஃப்ரீக்வன்சி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் திங், இது ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் ரெண்டுமே. இப்போ பாருங்க, இதுல வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா, என்னுடைய எக்ஸல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப்னா இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லீனியர். இது வந்து என்னுடைய ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய இம்பிடன்ஸ் எக்ஸல். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னுடைய இம்பிடன்ஸ் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லீனியர்லி வேரியிங். கிளியருங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ எக்ஸின்னு வரக்குள்ள எக்ஸி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை எஃப். அப்போ இதோடைய வேரியேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். இந்த மாதிரி எனக்கு இருக்கும் 1 பை எஃப்னா. புரியுதுங்களா சார்? ஸோ திஸ் கிராஃப் பிலாங்ஸ் டு எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். சரிங்களா? இது டைம்ஸ் கிடக்கிறனால நான் டீன் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்தரா அடுத்தது ஆட் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by t. So this is the corresponding graph. இதுதான் நான் வந்து உங்களுக்கு டிரா பண்ணிருப்பேன். சொல்றது புரியுதுங்களா? Just imagine. So this is the corresponding value. I hope it is clear. So இதை தான் இங்க நான் மெர்ஜ் பண்ணிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. I hope it is clear to you. இப்போ பாத்தீங்கன்னா, you see this red one belongs to XL and this blue graph represent XC. சொல்றது புரிஞ்சுங்களா? எப்போ எக்ஸ்எல் எக்ஸி வந்து ஈக்குவலா இருக்கோ, இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி தான் என்னன்னு சொல்லுவேன், எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? சரிங்களா? அப்போ என்னுடைய கிராஃப் வந்து எதை ஃபாலோ பண்ணணும்னா, அப்படியே இங்க இருந்து வரும். சரிங்களா? ஸோ இங்க இருந்து இப்படி கட் ஆயிரும். அப்போ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு என்ன ஆயிரும்னா எலிமினேட் ஆயிரும். ஜஸ்ட் யூ see this. அப்போ இந்த கிராஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் வந்து இப்படி பெண்டா இப்படி போகுது பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய
impedance variation. சரிங்களா? with respect to frequency. That is very important. அப்போ உங்களுக்கு புக்ல இது எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, it should be like this. இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து என்னுடைய எஃப்எஸ். சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒய் ஆக்சிஸ்ல இசட் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தெரியும். ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல தான் எனக்கு இம்பிடன்ஸ் எப்படி இருக்கு? மினிமமா இருக்கு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். சரிங்களா? அட் சீரியஸ் ரெசோனன்ஸ், என்னுடைய சீரியஸ் ரெசோனன்ஸ்ல என்னுடைய இம்பிடன்ஸ் இசட் இஸ் மினிமம். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ என்னுடைய இம்பிடன்ஸ் மினிமமா இருந்ததுன்னா கரண்ட் எப்படி சார் இருக்கும்? டெஃபினட்டா இட் ஷுட் பி மேக்ஸிமம். அப்போ என்னுடைய கரஸ்பாண்டிங் கரண்டோடைய கிராஃப் எப்படி இருக்கும்னா, இப்போ இதுதான் வந்து வச்சுக்கிட்டோம்னா என்னுடைய கரண்ட் கிராஃப் இப்படி இருக்கும். அப்போ என்னுடைய கரண்ட் கிராஃப் அப்படியே உல்டாவா இருக்கும். புரியுதுங்களா சார்? அப்ப இதுதான் வந்து என்னுடைய ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல என்னுடைய சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. புரியுதுங்களா சார்? இப்போ உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் வந்து இது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டேன். இப்போ ரெசோனன்ஸ் என்னுடைய ஃப்ரீக்வன்சி விச் இஸ் லெஸ் தென் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படியா இருந்ததுன்னா என்னுடைய சர்க்யூட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறதா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ லெஸ் தென் ஃப்ரீக்வன்சி எஃப்எஸ் விட கம்மியா இருக்கிறது வந்து என்ன கலர் சார்? இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்சின்னு சொல்லிட்டேன். அப்போ என்னுடைய ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியா இருந்ததுன்னா என்னுடைய சர்க்யூட் பிஹேவ்ஸ் அஸ் கெபாசிட்டிவா ஆக்ட் ஆகும். சப்போஸ் என்னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து கிரேட்டர் தென் எஃப்எஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ இட் ஃபாலோஸ் தி ரெட் கிராஃப். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் இண்டக்டிவ் இன் நேச்சர். எப்போ என்னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்எஸ்க்கு ஈக்குவலா இருக்கோ அப்ப அதை வந்து என்னன்னு சொல்லுவேன்? ரெசிஸ்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 1 மார்க் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ரெசோனன்ஸ் இதுல இருந்து. சார் அது கிளியர்? இல்ல டவுட் இருக்குங்களா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். if it is capacitive அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? current leads with respect to my voltage. இண்டக்டிவ்னா I lags voltage V. இங்க ரெசிஸ்டிவ் இருக்குள்ள I in phase with V. சரிங்களா? இந்த லாஜிக்ல நமக்கு டிஃபால்ட்டா தெரியும். சரிங்களா சார்? so that's all. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். otherwise I move on to the next topic. Clear, sir. Okay ma'am. So next I move on to selectivity. It is also very important. செலக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ சார் சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த ரேடியோ சொல்லியிருப்போம் பாத்தீங்களா? அதை வந்து நான் என்ன பண்ணணும்? டியூன் பண்ணணும். எனக்கு 93.5 வேணுமா? இல்ல 108.5 வேணுமா? ஸோ இதெல்லாம் நான் எப்படி டிசைட் பண்ணுவேன்னா, இதை வந்து நான் வேரி பண்ணுவேன். எனக்கு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நான் செலக்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் சேனல் வந்து எனக்கு அவைலபிளா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த செலக்ட் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்க என்னன்னு சொல்லுவேன்னா செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம இங்க கரண்ட் கிராஃப் வச்சு சொல்லுவோம். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கான்செப்ட் சொன்னேன். ஸோ வி நோ தட் திஸ் இஸ் மை கரண்ட் கிராஃப். ஸோ என்னோட ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல தான் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்? எனக்கு மேக்சிமமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் ஐஎம். திஸ் இஸ் மை ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? இப்போ இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்படி இல்லைன்னா ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, அப்படி இல்லைன்னா பேண்ட் ஃப்ரீக்வன்சி. எல்லாமே ஒரே நேம் தான். அப்படி இல்லைன்னா கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஆல் ஆர் சேம் நேம்ஸ். சரிங்களா? இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னா வி நோ தட் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமம் கரண்ட் அட்டைன் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சில த நேம் இட் செல்ஃப் சேஸ் ஹாஃப் பவர். பவர் வந்து எனக்கு பாதியா இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ் தான் நான் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தவிர நான் வேற எங்க லைன் போட்டாலும் இந்த கிராஃப் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து 2 பாயிண்ட்ல கட் பண்ணும். பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ எஃப்எஸ் விட கம்மியா இருக்கிறத F1ன்னு எடுத்துக்கிறேன். எஃப்எஸ் விட அதிகமா இருக்கிறத F2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கு பாத்தீங்களா? இந்த F1, F2 இதை தான் நான் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி என்னன்னா
இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ல என்னுடைய பவர் வந்து என்னவா இருக்கும்னா, ஃபார் டேக் இட் இஸ் Im ஸ்கொயர் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. சரிங்களா? ஹாஃப் பவர்ல எனக்கு என்னவா இருக்கணும்? பவர் பாதியா இருக்கணும். தட் மீன்ஸ் 0.5 Im ஸ்கொயர் ஆர் அப்படின்ட்டு இருக்கணும். அப்போ எந்த கரண்ட்ல எனக்கு இது 0.5 ஆகுதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வி நோ தட் Im டிவைடட் பை ரூட் 2. சரிங்களா? இப்போ போடக்குள்ள இதுக்கு நீங்க ஸ்கொயர் எடுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? Im ஸ்கொயர் டிவைடட் பை 4. சாரி 2. அப்போ 1/2 ஓட வேல்யூ வந்து என்னது? 0.5 Im ஸ்கொயர். ஆறால மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு ஆரோட வேல்யூ கிடைச்சிரும்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Im டிவைடட் பை ரூட் 2 இந்த கரண்டோட வேல்யூல கிடைக்கக்கூடிய பவர் என்னுடைய மொத்த பவர்ல எக்ஸாக்ட்டா பாதி இருக்கும். ஸோ அப்போ இந்த கரஸ்பாண்டிங் கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 0.707 Im சொல்லலாம். இப்போ இந்த கரண்ட்ல தான் எனக்கு பவர் வந்து பாதியா கிடைக்குது. அப்போ இந்த கரண்ட்ல நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடக்குள்ள என்னுடைய அந்த பேண்ட்வித்ல வந்து 2 இடத்துல கட் ஆகும். F1, F2ன்ட்டு. இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இததான் வந்து பேண்ட்வித் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இந்த பேண்ட்வித் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு என்னால எஃபெக்டிவா என்ன பண்ண முடியும்? அந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிய சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இத வச்சு தான் நம்ம செலக்டிவிட்டி சொல்லுவோம். அப்ப செலக்டிவிட்டி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு நான் பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ண முடியும். செலக்டிவிட்டி வந்து அதிகமாக ஐ மீன் பேண்ட்வித் அதிகமாக அதிகமாக, நான் அந்த சூஸ் பண்ற கரஸ்பாண்டிங் டெர்ம் வந்து எக்ஸாக்ட்டா இருக்காது. புரியுதுங்களா சார்? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஓகே. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? ஸோ யூ ஷுட் மெமரைஸ் த வேல்யூ ஆஃப் F1, F2. அதாவது F1னால டிஃபால்ட்டா 1/2 பைய போடுறேன். ஏன்னா ஒமேகாவோட வேல்யூ 2 பை எஃப். அந்த 2 பைய நான் டிவிசிபிள்ல கொண்டு வரேன். அதுக்காக டிஃபால்ட்டா 1/2 பை கண்ண மூடிட்டு போட்டுருங்க. சரிங்களா? F1 ஃப்ரீக்வன்சி ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமா இருக்கா? கம்மியா இருக்குங்களா? கம்மியா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறீங்கன்னா மைனஸ். சரிங்களா? இதை அப்படியே போட்டுக்கோங்க. ஆர் பை 2L. சரிங்களா? அப்படி இல்லைன்னா 1/2 டவுன்னு கூட ஞாபகம் வச்சுங்க. வி நோ தட் எல் பை ஆர் சர்க்யூட்க்கு வந்து என்னவா இருக்கும்? ஐ மீன் ஆர்எல் சர்க்யூட்க்கு எல் பை ஆர்ன்னு வரும். சரிங்களா? அப்ப எல் கீழ வந்துடும், ஆர் மேல போயிடும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்களோ வச்சுக்கோங்க. ஆர் டிவைட் பை 2L. சரிங்களா? பிளஸ் டிஃபால்ட்டா 1/2 எல்லாத்துக்குமே போட்டுக்குங்க. ஓகே? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஆர் பை எல் போட்டோம்ல, அது அப்படியே வந்து இங்க ஸ்கொயர்ல போட்டுங்க. ஆர் பை எல் ஹோல் ஸ்கொயர் பிளஸ். சரிங்களா? இங்க எப்படி 2 ஞாபகம் வச்சுக்க சொன்ன இடத்துல 4 டிவைடட் பை எல்சி. வி நோ தட் எல்சிங்கிறது வந்து அந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கு பார்த்தீங்களா? அதோடைய ஸ்கொயர். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து F1க்கான ஃபைனல் ஃபார்முலா. F2க்கான ஃபைனல் ஃபார்முலா இதே தான். இங்க பிளஸ் மைனஸ் போட்டிருக்கீங்களா? இங்க வந்து பிளஸ் போட்டுருங்க. ஆர் டிவைடட் பை 2L பிளஸ் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் பை எல் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 டிவைட் பை எல்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஃபார்ம்ல தெளிவா தெரிஞ்சதுன்னா மோர் தென் எனஃப். அடுத்தது வந்து நம்ம அதே தான் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் இங்க மைனஸ் போட்டிருப்போம், இங்க பிளஸ் போட்டிருப்போம். இதை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டா போதுமானது. சரிங்களா? அப்போ பேண்ட் வித் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கு உள்ள வித்தியாசம் தான் வந்து எனக்கு பேண்ட் வித். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட்டா இந்த ரெண்டு டேர்மே எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்குன்னா இதுல ஒரு 1/2 பை இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2 into 2 4 which is equal to R divided by அதாவது எஸ் இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆட் பண்ணா 2R divided by 2 into 2 4 pi into L அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கும் R divided by 2 pi L அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பேண்ட்விட்கான ஃபார்முலா. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. பேண்ட்விட்க்கு இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் இல்லை சார். ஸோ சம் அதர் ஃபார்முலாஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அது எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். ஸோ இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன்னா 1 divided by 2 pi R by L அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா சார்? ஸோ வி நோ தட் Fs is equal to சாரி ஒமேகா எஸ் டிவைடட் பை 2 pi அப்படின்னு கிடைக்கும். ஆர் யூ கிளியர்? ஸோ Fs is equal to ஒமேகா எஸ் டிவைட் பை 2 pi. அப்போ therefore 1/2 pi வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Fs divided by ஒமேகா எஸ் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா சார்? அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா Fs divided by ஒமேகா எஸ்
இன்டூ ஆர் பை எல். சரிங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ குவாலிட்டி ஃபேக்டருக்கு ஃபார்முலா சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, குவாலிட்டி ஃபேக்டருக்கான ஃபார்முலா சொல்லுங்க. Q ஈக்குவல் டு what is the formula? It is nothing but ஒமேகா எல் டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா கீழே ஒமேகா எல் இருக்கு, டிவைட் பை ஆர் இங்க இருக்கு. அப்ப இதை மொத்தமா நான் எப்படி எழுதலாம்னா எஃப்எஸ் டிவைட் பை மை குவாலிட்டி ஃபேக்டர். அப்ப பேண்ட்விட்கான இன்னொரு ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் எஃப்எஸ் டிவைட் பை கியூ. அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ ஆர் டிவைட் பை 2 பை எல். ஸோ நமக்கு எனக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து அந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலாஸை நான் யூஸ் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ இப்போ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதையே நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபிராக்ஷனல் பேண்ட்வித், சரிங்களா? ஸோ இதை எப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்றேன்னா, இதோட பேண்ட்வித் எப்படி எழுதலாம்? F2 மைனஸ் F1 எழுதலாம், which is equal to Fs divided by Q. இந்த Fs ஈக்குவலுக்கு இந்த கொண்டு வந்துருங்க. இப்போ F2 minus F1 divided by Fs, which is equal to 1 divided by Q. இதுதான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். இதுல இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, F2 minus F1 divided by Fs. ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிராக்ஷனல் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியருங்களா? ஸோ எனக்கு ஒருவேளை ஃபிராக்ஷனல் பேண்ட்வித் அந்த டேட்டா வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, சரிங்களா? ஸோ அதுல இருந்து குவாலிட்டி ஃபேக்டர் வந்து எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ஈஸியா இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். சப்போஸ் எனக்கு எந்த டேட்டாவுமே கொடுக்கல சார், எனக்கு ரெசோனன்ஸ் F1 F2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற எந்த டேட்டாவுமே கொடுக்கல, குவாலிட்டி ஃபேக்டரும் கொடுக்கல, பட் எனக்கு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வேணும்னா இதோடைய எம்பரிக்கல் ஃபார்முலா Fs is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 into F2. இது வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா, இதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால வரக்குள்ள F1 F2 குவாலிட்டி ஃபேக்டர் ஏதாவது 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர் கொடுக்கல, Fs கண்டுபிடிக்கிறோம், ஆனா எனக்கு F1 F2 தான் கொடுத்துருக்காங்கன்னா you directly use this empirical formula. Are you clear? So is doubt இருக்குங்களா? Any doubts? Okay sir, now you see this sum, you get some clear cut idea. It is a series resonance circuit னு கொடுத்துட்டாங்க, XL XC கொடுத்துட்டாங்க. So find the value of I, VR, VL, VC at resonance. சரிங்களா சார்? இப்போ I is equal to very simple E divided by R from the diagram. ஏன்னா XL XC both will cancel, பியூர் ரெசிஸ்டிவா தான் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் போட்டா போதுமானது. அப்ப therefore 10 divided by 2 which is equal to 5 ampere. ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? VR ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஐ am already told that, சரிங்களா? என்னோட VR வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த சப்ளை வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப therefore which is equal to 10 volt. ரெண்டாவது டேர்மும் முடிஞ்சிருச்சு. மூணாவது டேர்ம் வந்து என்னன்னா VL VC கேட்டிருக்காங்க. We know that VL VC which is equal to my quality factor into my supply voltage VS. அதான் இங்க ஈன் இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த குவாலிட்டி ஃபேக்டருக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள், XL டிவைடட் பை R. XL ஓட வேல்யூ 10, R ஓட வேல்யூ 2. அப்ப அடிச்சோம்னா என்ன வரும்? 5. இப்ப சிம்பிளானு சொல்லலாம் 5 into 10 which is equal to 50 volt. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் வெல் அண்ட் கிளியர். ஸோ இது நீங்க குவாலிட்டி ஃபேக்டர் வச்சு தான் போடணுமான்னு கேட்டா there is no necessity at all. இப்போ இதோடய போகக்கூடிய கரண்ட் எனக்கு தெரியும், which is nothing but I. அப்ப இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற டிராப் வந்து VL ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? I into XL க்கு ஈக்குவலா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி VC ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? I into XC க்கு ஈக்குவலா இருக்கும். I ஓட வேல்யூ 5, XL ஓட வேல்யூ என்னது 10. 5 into 10 50, சரிங்களா? at an angle of, சரிங்களா? we know that இண்டக்டர்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும் வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கு? கரண்ட்டை பொறுத்து இண்டக்டர்ல வோல்டேஜ் லீடிங்ல இருக்கும். அப்போ 550 at an angle of 90ங்கிறது தான் வந்து VL அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ். VCல வந்து என்ன இருக்கும்? வோல்டேஜ் வந்து லாகிங்ல இருக்கும். அப்போ 50 at an angle of -90. ஒன்னு IXL இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா குவாலிட்டி ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ இதெல்லாம் டவுட் இருக்கா? VLVC கால்குலேட் பண்ணியாச்சு, Q கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன தேவை? ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான், பேண்ட் வித் கேட்கறான். ஸோ வி நோ தட் பேண்ட் வித் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ?
5000 குடுத்துட்டாங்க. குவாலிட்டி ஃபேக்டர் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 5. அப்ப இத அடிச்சோம்னா கிடைக்கும் 1000 ஹெர்ட்ஸ். அப்ப இதுதான் வந்து என்னுடைய பேண்ட்விட்த். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப F1 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, which is equal to 5000 சரிங்களா? மைனஸ் 500 which is equal to 4500 ஹெர்ட்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். இது வந்து குழப்பறதுக்கு இல்ல. வெரி சிம்பிள். இதுதான் வந்து என்னுடைய இந்த கிராஃப்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய இந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சி F1. திஸ் இஸ் F2. இது வந்து என்னுடைய Fs. சரிங்களா? அப்போ இந்த பேண்ட்விட்த் இது 2மே சிமெட்ரிக்கல் சார். இந்த பாயிண்ட்ட பொறுத்து இதுவும் சிமெட்ரிக்கல். அப்ப இது மொத்தமா 1000 ஹெர்ட்ஸ் இருக்கு. அதுதான் பேண்ட்விட்த்ன்னு சொல்றான். அப்ப இந்த பாதி போர்ஷன் எவ்வளோ இருக்கும்? 500 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ இந்த Fsல இருந்து 500 கழிச்சுட்டா F1 கிடைச்சிரும். அதே 5000 கூட 500 போட்டுனா என்ன கிடைச்சிரும் எனக்கு? F2 கிடைச்சிரும். அப்ப 5500 தான் என்னுடைய F2 உடைய வேல்யூ. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஐ ஹோப் இட் இஸ் No, sir. Clear. ஓகே. இட் இஸ் வெரி கிளியர். இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பவர் டிசிபேட்டட் இன் த சர்க்யூட் அட் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வென்சி. வி நோ தட் பவர் வந்து I²R. ஐயோட வேல்யூ வந்து எவ்வளோ? 5. அப்போ 25 இன்டூ ஆரோட வேல்யூ வந்து என்னது? 2. அப்போ 50 வாட்ஸ். இதுதான் மொத்தமா பவர் கன்சப்ஷன். ஹாஃப் பவர் ஃப்ரீக்வென்சினாலே பவர் வந்து எப்படி இருக்கும்? ஹாஃபா தான் இருக்கும். நான் PHன்னு போட்டுக்கிறேன் ஹாஃப் ஹவருக்கு. இப்போ 1/2 PM. அப்போ 50 2 ஆல் அடிச்சா நான் ஒரு 25 வாட்ஸ் தான் வந்து அப்போ எனக்கு டிசிபேட் ஆகும். கொஷின்ஸ் வந்து சிம்பிளா தான் சார் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப அடுத்த சம் பாருங்க. the bandwidth of a resonance circuit. அப்ப பேண்ட்வித் எனக்கு கொடுத்துட்டான். பேண்ட்வித் which is equal to 400 ஹெர்ட்ஸ். ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி Fs கொடுத்துட்டாங்க. 4000 ஹெர்ட்ஸ். சரிங்களா? So what is the value of Qs? Qs is equal to we know that என்ன ஃபார்முலா? Fs divided by bandwidth. Because we know that bandwidth which is equal to Fs divided by Q. அப்ப Q equal to Fs divided by bandwidth. Fs ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? 4000 divided by bandwidth எவ்வளோ? 400 அடிச்சோம்னா வரும் 10. குவாலிட்டி ஃபேக்டர் 10. ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. If R is equal to 10, what is the value of XL at resonance? சரிங்களா? It is very simple. சரிங்களா? We know that my quality factor which is equal to XL divided by R. XL ஓட வேல்யூ ஒமேகா L divided by R அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் வெரி வெல் கிளியர். இப்போ எக்ஸல் தான் அவன் கேட்டிருக்கிறான். அப்ப நான் டைரக்டா என்ன பண்ணிடலாம்? ஃப்ரம் த டயக்ராம் ஃப்ரம் த ஃபார்முலா எக்ஸல் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டூ ஆர்னு போடலாம். கியூவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ எவ்வளோ? 10. இப்போ எக்ஸலோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? டிஃபால்ட்டா 100ன்னு இருக்கும். தட்ஸ் ஆல். முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். வி நோ தட் எக்ஸலோட வேல்யூ வந்து 100. சரிங்களா? அப்ப எக்ஸலை எப்படி எழுதலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் விச் இஸ் ஈக்குவல் டு 100. சரிங்களா சார்? அப்ப therefore L is equal to 100 divided by 2 pi Fs. 100 divided by 2 pi into 10 to the into Fs ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? 4000. ஸோ இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ கெட் த ஆன்சர் 1 divided by 85. இதுதான் வந்து என்னுடைய இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூ. இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ் I get the value of around 3.98 milli Henry. இது நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் சார். ஐ ஹோப். சிமிலர்லி we know that resonance conditionல XL, XC both are equal அப்படின்ட்டு. அதுவும் இப்போ 100 ஓமா தான் இருக்கும். அப்போ XC ஓட வேல்யூ 1 divided by omega C which is equal to 100. சரிங்களா? அப்போ C is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 divided by 100 into omega. Therefore 1 divided by 100 into 2 pi into 4000. If I simplify this term, I get the value of 397.89 into 10 to the power of minus 9 farad. சார் இது வந்து நம்ம கால்குலேட்டர் இல்லாம போட முடியாதுங்க சார். இல்லை நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல போடுற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ 2 பைனா 2 into 3.14 which is equal to 6.28. சரிங்களா? இன்டூ 4ன்னு போட்டுக்கங்க. அப்போ 4 8 32 மீதி 3 8 8 3 11 மீதி 1 24 25. சரிங்களா? இங்க வந்து 3 5 10 to the power of 5 இருக்கு. சரிங்களா? அப்ப 10 to the power of 5 மேல போச்சுன்னா 10 to the power of minus 5ன்னு வரும். ஸோ டிவைட் பை 25.12. இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மேனுவல் கால்குலேஷன்ஸ் நீங்க கையால போட்டுங்க. ஸோ நான் என்னென்ன கான்செப்ட் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ தட்ஸ் நவ் யூ see this sum சார். ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான், ஆர் கொடுத்துட்டான், எக்ஸ்எல் கொடுத்துட்டாங்க, பேண்ட்வித் கேட்குறாங்க.
சரிங்களா? ஸோ பேண்ட்வித் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் மை குவாலிட்டி ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர். சரிங்களா? அப்போ இதுல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்எல் வேல்யூ குடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ குடுத்துட்டாங்க. அப்ப குவாலிட்டி ஃபேக்டர் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். அப்ப 300 டிவைடட் பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு 60. பேண்ட்வித் கேக்குறாங்க. பேண்ட்வித்க்கு ஃபார்முலா என்ன? எஃப்எஸ் டிவைடட் பை குவாலிட்டி ஃபேக்டர் Q. சரிங்களா? இப்போ எனக்கு எஃப்எஸ் ஓட வேல்யூ வந்து என்னன்னு குடுத்துட்டாங்க? 12,000 ஹெர்ட்ஸ்னு குடுத்துட்டாங்க. அப்ப 12,000 டிவைடட் பை 60. அப்ப 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 600. 1200 ரெண்டால் அடிச்சோம்னா 200 ஹெர்ட்ஸ்னு வரும். I already told that என்னோட பேண்ட்வித் 200. அப்ப F1 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 12,000ல இருந்து 100 கழிச்சோம்னா அதான் F1. சரிங்களா? அப்ப 11,900ங்கிறது F1 ஓட வேல்யூ. F2 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 12,000 plus 100 which is equal to 12,100 hits. So these are. So இதோட சீரியஸ் ரெசனன்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர் சார். இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் கேட்க மாட்டாங்க சார். சொல்றது புரியுதுங்களா? ரிப்பீட்டடா இந்த ஃபார்முலா தான் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு எல் கொடுத்துட்டு எஃப்எஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சி யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்கன்னா சிம்பிளி யூஸ் திஸ் ஃபார்முலா. எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. Therefore, square root of LC which is equal to 1 divided by 2 pi fs. Square on both sides. அப்ப LC is equal to என்ன கிடைக்கும்? 1 divided by 4 pi square into fs square. அப்ப எனக்கு CO LO எது கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதை வச்சுட்டு ரிமைனிங் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்? நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். தட்ஸ் ஆல். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா மோர் தென் எனஃப். இதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க சார். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஏன்னா உங்களுக்கு ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க்கா வந்து உங்களுக்கு குரூப்ல போடுறேன். அதை நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா சார்? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதோட சீரியஸ் ரெசனன்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பேரலல் ரெசனன்ஸ் பத்தி பார்ப்போம்.